கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை நான் பார்த்ததிலே ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு என்னன்னா, நாம் எல்லாருமே படுகிற ஒரு கஷ்டம்தான் இல்லையா? ஏன் இந்த துன்பம் வருது, ஏன் நமக்கு இந்த பாடுகள் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறோம். நமக்கு மட்டும்தான் இந்த பாடா அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளை காட்டிலும் அதிகமான பாடுகள் நிறைய பேர் பாட்டுட்ருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய கதைகளையும் கேட்டால் நம்மளால் முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இல்லையா? நான் கூட சின்ன வயசுலேருந்தே கஷ்டந்தாங்க. பல கஷ்டங்கள் தாங்க முடியாது. என்னை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், பிறந்த வீட்டில் கஷ்டப்படுகிறவர்கள் புகுந்த வீட்டில் நல்லா இருப்பாங்கம்மா என்று சொல்லுவாங்க. நீ புகுந்த வீட்டில் நல்லா இருப்பம்மா ரொம்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன நடந்தது தெரியுங்களா? புகுந்த வீட்டில் என்ன நேர்ந்தது என்றால், பிறந்த வீட்டிலே காட்டிலும் புகுந்த வீட்டில் 2 மடங்கு கஷ்டம். தாங்க முடியல, செத்து போயிடலாமா என்று கூட நினைத்தது கூட உண்டு. அவ்வளோ பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர். தினந்தோறும் அழுவேன். என் கண்ணீரை துடைக்க ஒருவரும் பூமியில் இல்லை. ஆனால் தேவன் என்னோடு கூட இருந்து இன்னைக்கு நினச்சா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பாடுங்க. தாவீது சொன்னார் பார்த்தீங்களா, என் கண்ணீர் என் தலைக்காணி படுக்கையெல்லாம் நினச்சிட்டேன் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் நான் என் தலைக்காணியெல்லாம் நினச்சி உண்டு. பெட்ஷீட்டில் நான் தொடச்சிட்டே இருப்பேன். நைட்டெல்லாம் தூக்கமே வராது. எப்போ நைட்டு வந்தாலும் பயமாக இருக்கும், பகலாக வந்தாலும் கஷ்டமாக இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வியாதிகள், பிரச்சனைகளும், நிறைய பாடுகளும் உண்டு. ஒரு வீட்டாரே சத்துரு என்று சொல்வார்கள் இல்லையா? அது மாதிரி நிறைய பாடுகள்லாம் உண்டு. அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் என்னை உதவி செய்திருக்கிறார். நான் நடந்து வந்த பாதைகள்லாம் திரும்பி பார்க்கும்போது, இந்த பாதையில் நான் வந்தேன். எப்படி வந்தேன்? கரடு முரடு, மேடு பள்ளம், முற்கள் நிறைந்த பகுதி, அபாயம், பசி, பட்டினி, வியாதி. இதிலே நான் எப்படி நடந்து வந்தேன் என்று நான் யோசிக்கும் போது, தேவன் என்னோட கூட வந்ததுனால்தான் என்னால் நடந்து இருக்க முடியுது என்று நினைக்கிறேன். சில நேரங்களில் நடக்க முடியாத நேரங்களில் என்னை அவர் தூக்கி சுமந்திருக்கிறார், தூக்கி நடந்து வந்திருக்கிறார். நாம் நினைக்கலாம், இந்த ஊர் சரியில்லை, நாம் இருக்கிற வீடு சரியில்லை, இந்த நாடு சரியில்லை, நாம் எங்கேயாவது போனால் நல்லா இருக்கும் என்று நினைப்போம். எங்கே போனாலும் இந்த உலகத்தில் தானங்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால் இந்த உலகத்திலே எங்கே போனாலும் நாம் இந்த உலகத்தில் தாங்க இருக்கோம். பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் கடந்து தான் ஆக வேண்டும். பச்சை மரத்துக்கே இந்த பாடுன்னா பட்டமரமாகி உங்களுக்கு எத்தனை பாடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கே அவ்வளோ பாடு என்றால் நாமெல்லாம் எந்த மூளைக்கு? நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க தான் செய்ய வேண்டும். எல்லாம் வரும். உடம்புல இந்த சரீரமாகிய இந்த சரீரத்தில் இருக்கும்போது வியாதியோ எல்லாமே வரும். இந்த உலகத்தில் இருக்கும்போது உற்றார் உறவினர்களோ குடும்பத்தினர் எல்லாம் வீட்டிலும் நமக்கு பாடுகள் உண்டு. வெளியே இருந்து வராதுங்க. நம்ம வீட்டிலே சத்துரு, உன் வீட்டாரே சத்துரு என்று சொல்கிறார் இல்லையா? அதே போல் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதனால் நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்னா ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள். அனைதினமும் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, என்னை நீர் இந்த உலகத்திலே கடந்து வர எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என்னை கரம் பிடித்து வழிநடத்துங்க, என்னால் முடியல, என்னை நடக்க உதவி செய்யுங்க என்று ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்களும் ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டு அவருடைய வழியில் எந்த காரணத்தை கொண்டும் நாம் விசுவாசத்தை விடவோ கெட்டு போகவோ கூடாது, பாவத்தை செய்யவோ கூடாது. நாம் நன்மை செய்கிறவர்களாகவே நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த உபத்திரத்தில் இந்த கொஞ்ச நாள் தான் நமக்கு ஆயுசு நாட்கள் இல்லையா? 60 மிஞ்சி போனால் பலத்தின் நிமித்தமாக 80 இப்படி தான் வரும். எல்லோரும் இப்போ நிறைய பேர் சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் எல்லாமே இறந்துடுறாங்க. இந்த உலகத்திலே நாம் கடந்து போகிற நாள் சீக்கிரம். அதனால் இருக்கிற நாட்களிலே நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து
இந்த பூமியில கடந்து போக வேண்டும். அதனால் எந்த உபத்திரவத்துக்கும் நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் ஆத்மாவின் சரீரத்தை கொல்லுகிறவருக்கே பயப்படுங்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் போது அங்கே பசி இல்லை, தாகம் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, எந்தவித இதுவும் இல்லை. அதனால் இந்த உலகத்திலே வாழுகிற நாள் எல்லாம் நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தது பரலோக ராஜ்யத்திலே சந்தோஷமாக எப்பொழுதும் ஆண்டவரோட சந்தோஷமாக இருக்கிற அந்த நாளை நினைத்து நாம் நன்மை செய்கிறவர்களாகவே இருப்போம். சரிங்களா? இந்த உலகத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவரே என்னை வழிநடத்துங்க என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.